தமிழ் கூறும் நல்லுடியில் வாழ்கின்ற என்னவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, மாதத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், இனிமையான இந்த நாளிற்காக நன்றி கூறுவோம். இந்த நாளை மகிழ்வுடன் வரவேற்போம். ஆம், இந்த நாளிலே நல்லதொரு செய்தியை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து கூறிய செய்தி. ஆனால் அந்த செய்தி கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் பொதுவானது. ஆகவே அருள் கூர்ந்து ஒரு சில நிமிடங்கள் இந்த செய்தியை கேட்பதற்காக நான் தங்களை அழைக்கின்றேன். இறையடியார் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 22 இறைவார்த்தை 39 இவ்வாறு உள்ளது: உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஆம் அன்பர்களே, இப்போது நாம் இந்த காலத்திலே இயந்திர காலம், கணனி யுகம், மெஷின் மேட் லைஃப். இந்த ஒரு நாட்களிலே நாம் நமது தேவைகளை மட்டும் தான் சிந்திக்கின்றோம். அதற்கே நமக்கு நேரம் போதவில்லை. ஆனால் நமது தேவைகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. ஆனால் அடுத்து இருப்பவர்களை பற்றி சிந்திக்காமல் வாழ்வது மனித வாழ்க்கை அல்ல. மனிதர்கள் என்றாலே ஆறு அறிவு உள்ளவர்கள் மற்றவர்களை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். மற்றவர்களுக்காக தியாகங்கள் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்மை நாம் அன்பு செய்வது போல நமக்கு அடுத்து இருப்பவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள், நமது கண்முன் வாழ்கின்றவர்கள், துன்புறுகின்றவர்கள், இல்லாதவர்கள், இயலாதவர்கள், இவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் பொதுவாக கூறியுள்ளார். ஆகவே நண்பர்களே, நம்மால் இயன்ற நல்லவைகளை பிறருக்கு செய்வோம். நன்றி, வணக்கம்.